இன்றைக்கி நம்ம வயலுக்குள்ளே உள்ள தாமரை குளத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக நானும் அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து நினைக்கிறேன் குளத்துக்கு போகணும்னு. ஏன்னா இந்த குளம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றி கரை பெரிய பெரிய கரையாக இருக்கும். நாங்கள் இந்த குளத்துல குளிச்சிருக்கோம். ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல்லாக தாமரையும் அள்ளி மண்டி கிடக்கு. அதனால் இப்போதைக்கு அந்த இதுக்கெல்லாம் வேலை இல்லை. சரி தாமரை பறிச்சுக்கிட்டு போகலாம், தம்பி கேட்டுக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாமே பூ எல்லாமே நடுவில் இருக்குது, ஓரத்துலேயே இல்லை. இந்த தாமரை இலையில் எவ்வளோதான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் அதில் நிற்கவே நிற்காது, எல்லாம் சரிஞ்சு கீழே விழுந்துடும். நாங்கள் முன்னாடியெல்லாம் வயலுக்கு வரும்போது வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுப்போம் அப்படின்னா, தாமரை இலையை நம்ம வாழை இலை கொண்டு போனால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாமரை இலையை பறித்து அதில் சாப்பிடுவாங்க. நான் நிறைய தடவை அதில் சாப்பிட்ருக்கேன். அப்படி சாப்பிட்டா நம்ம நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த தாமரை இலையில் சாப்பிட்டா. யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள். 2 பூ பறிச்சாச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எட்டி தான் கம்பை வச்சு பக்கத்தில் இழுத்து எட்டி பறிச்சிட்டோம். இதுதான் தாமரை காய், அதாவது நல்லா முத்தி அது காஞ்சிருச்சு. இந்த காயில் இருந்து தான் மக்கான்கிற ஒரு இது எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன சத்து இருக்குது, என்ன பவர் இருக்குதுன்னு தெரியாமையே சின்ன பிள்ளையில் நாங்கள்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த விதையை போட்டு 2 கல்லால் 2 இடி இடிச்சிட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிட்ருவோம். உள்ளே ஒரு பச்சை கலரில் ஒரு சின்ன இதழ் மாதிரி இருக்கும். அந்த இதழை மட்டும் எடுத்து போட்டுருவோம். அதை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அது விஷம், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அதை எடுத்து போட்டு அதை சாப்பிட்ருவோம். ஆனால் அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கசக்கும், அந்த 2 இதழ் கசக்கும். அது அப்படி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ அதில் நிறைய சக்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம புற்றுநோய்க்கான மருந்து இதில் தயார் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எதுவுமே தெரியாமல் சாப்பிட்ட காலமெல்லாம் பல உண்டு. இப்போ தான் நம்ம பசங்களுக்கு நம்ம எது கொடுக்குறா இருந்தாலும் யோசிக்கிறோம். இந்த விதையை பார்த்திங்கன்னா 2 நல்லா தேய்ச்சிட்டு முளைக்க போடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்படியே போட்டால் முளைக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி ட்ரை பண்ணலாமேன்னு உரசி முளைக்க